பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டுமா? நீங்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்ய வேண்டாமா? இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தினமும் காலை எழுந்து வேலைக்கு செல்கிறார்கள். மாத சம்பளம் பெறுகிறார்கள். அந்த சம்பளத்தில் வீட்டு வாடகை, கடன், மின்சாரம், குடும்ப செலவுகள், குழந்தைகள் படிப்பு என்று வாழ்க்கையை நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள். மாதம் முடிவதற்குள் பணம் காலியாகி விடுகிறது. மீண்டும் அடுத்த மாத சம்பளத்திற்காக காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகிறது. ஆனால் சிலர் வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் வேலை செய்தாலும் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் மட்டுமல்லாமல் அவர்கள் உருவாக்கிய சொத்துகளும் தொடர்ந்து பணத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட பணம் சம்பாதிக்கிறது. இந்த இரு வாழ்க்கைகளுக்கிடையே இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் பணத்தை பற்றிய சிந்தனை முறை. ஏழ்மை என்பது சம்பளக் குறைவு அல்ல. பலர் எனக்கு நல்ல சம்பளம் கிடைத்தால் நான் பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதிக சம்பளம் வாங்குபவர்களில் கூட பலர் கடனில் சிக்கியவர்களாகவே இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் மாதம் 1,00,000 சம்பாதித்தாலும் அவன் செலவுகள் 1,00,000 தாண்டிவிட்டால் அவன் பணக்காரன் அல்ல. அதே நேரத்தில் குறைந்த வருமானம் இருந்தாலும் சரியான முறையில் முதலீடு செய்து சொத்துக்களை உருவாக்கும் ஒருவர் மெதுவாக செல்வந்தராக மாறுவார். அதனால் பணக்காரத்தனம் என்பது சம்பளத்தில் இல்லை, அது சிந்தனையில் இருக்கிறது. சொத்து என்றால் என்ன? பெரும்பாலும் மக்கள் வீடு, கார், விலையுயர்ந்த மொபைல், நகை போன்றவற்றை சொத்து என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சொத்து என்பது உங்களுக்கு தொடர்ந்து பணம் கொண்டு வரும் விஷயம். உதாரணமாக, வாடகை வருமானம் தரும் வீடு, யூடியூப் சேனல், ஆன்லைன் பிசினஸ், முதலீடுகள், பங்கு சந்தை, டிஜிட்டல் தயாரிப்புகள், புத்தகங்கள், நிலம், தானாக வருமானம் தரும் தொழில். இவை அனைத்தும் நீங்கள் வேலை செய்யாத நேரத்திலும் வருமானம் உருவாக்கும். ஆனால் இஎம்ஐயில் வாங்கிய கார், தேவையில்லாத ஆடம்பரம், கடனில் வாங்கிய பொருட்கள், all these will drain your money. பலர் வாழ்நாள் முழுவதும் செலவு பொருட்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சம்பளம் உயர்ந்தாலும் பணக்காரர்கள் ஆக முடியவில்லை. பள்ளிகளில் கற்றுக் கொடுக்காத மிகப்பெரிய பாடம். பள்ளிகளில் கணிதம், அறிவியல், வரலாறு, மொழி இவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை பெரும்பாலும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் பலர் நல்ல மதிப்பெண்களுடன் பெரிய வேலைக்கு செல்கிறார்கள். ஆனால் பணத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாமல் கடன்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் சம்பாதிப்பதை விட சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கவும் வளர்க்கவும் தெரிந்திருக்க வேண்டும். பணக்காரர்கள் ஏன் வேறுபட்டவர்கள்? பணக்காரர்கள் சாதாரண மக்களை விட வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். சாதாரண மக்கள் நான் எப்படி அதிக சம்பளம் பெறலாம் என்று யோசிக்கிறார்கள். பணக்காரர்கள் எப்படி சொத்துக்களை உருவாக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். சாதாரண மக்கள் சம்பளம் வந்தவுடன் செலவு செய்கிறார்கள். பணக்காரர்கள் முதலீடு செய்த பிறகு மீதமுள்ளதை செலவு செய்கிறார்கள். சாதாரண மக்கள் பாதுகாப்பான வாழ்க்கையை தேடுகிறார்கள். பணக்காரர்கள் வாய்ப்புகளை தேடுகிறார்கள். இதுவே பெரிய வித்தியாசம். பயம் மற்றும் பேராசை மனிதனை கட்டுப்படுத்தும் இரண்டு சக்திகள். பலர் பணத்திற்காக வேலை செய்வதற்கான முக்கிய காரணம் பயம். வேலை போய்விட்டால் என்ன ஆகும்? சம்பளம் இல்லாமல் எப்படி வாழ்வது? மக்கள் என்ன சொல்வார்கள்? இந்த பயம் அவர்கள் தினமும் அதே வாழ்க்கையில் வைத்திருக்கிறது. மற்றொரு பக்கம் பேராசை. பெரிய வீடு வாங்க வேண்டும், புதிய கார் வாங்க வேண்டும், மற்றவர்களை விட உயரமாக தெரிய வேண்டும். இந்த ஆசைகள் மனிதனை அதிக கடன்களில் தள்ளுகிறது. பயம் மற்றும் பேராசையை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களே வாழ்க்கையில் சுதந்திரத்தை பெறுகிறார்கள். பணக்காரராக வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டியும் ஒரு திறமை வாழ்க்கையை மாற்றிவிடும். இன்றைய உலகத்தில் வீடியோ எடிட்டிங், AI டூல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் கிரியேஷன், சேல்ஸ், கம்யூனிகேஷன், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இவற்றை கற்றுக்கொண்டவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள். பணக்காரர்கள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஏழைகள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். அறிவு இல்லாமல் பணம் வந்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. பணம் சம்பாதிப்பதை விட
பணத்தை பாதுகாப்பது முக்கியம். பலர் பணம் சம்பாதிக்க தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை பாதுகாக்கத் தெரியாது. ஒருவர் அதிகமாக சம்பாதித்தாலும் தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை, கடன், தவறான முதலீடுகள் இவற்றால் மீண்டும் ஏழ்மைக்கும் திரும்பிவிடலாம். அதனால் முதலில் சேமிப்பு, பிறகு முதலீடு, அதன் பிறகு செலவு, இந்த வரிசையை பின்பற்ற வேண்டும். நேரத்தை பணமாக மாற்றுவது எப்படி? உலகத்தில் அனைவருக்கும் ஒரே அளவு நேரம்தான் கிடைக்கிறது, 26 மணி நேரம். ஆனால் சிலர் அந்த நேரத்தை பயன்படுத்தி பெரிய வெற்றியை அடைகிறார்கள். ஏன் என்று அவர்கள் நேரத்தை கற்றலுக்கு பயன்படுத்துகிறார்கள், திறமையை வளர்க்க பயன்படுத்துகிறார்கள், சொத்துகளை உருவாக்க பயன்படுத்துகிறார்கள். சிலர் சோஷியல் மீடியா, தேவையில்லாத பேச்சு, சோம்பேறித்தனம் இவற்றில் நேரத்தை வீணாக்குகிறார்கள். நேரத்தை கட்டுப்படுத்துபவர்களே பணத்தையும் கட்டுப்படுத்த முடியும். தோல்வி வெற்றியின் ஒரு பகுதி. பலர் தோல்வியை பார்த்தவுடன் முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் விமர்சனத்தை சந்தித்தவர்கள், தோல்வியை அனுபவித்தவர்கள், பலமுறை விழுந்தவர்கள். ஆனால் அவர்கள் நின்றுவிடவில்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு பாடமும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வெற்றியின் படிக்கட்டு. நாமம் மட்டும் வாழ்க்கை அல்ல. பணம் முக்கியம், ஆனால் அது மட்டும் வாழ்க்கையின் இலக்கு அல்ல. பணம் சுதந்திரத்தை தர வேண்டும், மன அமைதியை தர வேண்டும், குடும்பத்துடன் நேரம் செலவிட வாய்ப்பு தர வேண்டும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காக மட்டும் ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை இழந்துவிடுவான். அதனால் புத்திசாலித்தனமாக உழைத்து பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பதே உண்மையான வெற்றி. முடிவுரை: இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் சம்பளத்திற்காக வேலை செய்பவர். மற்றொருவர் சொத்துக்களை உருவாக்கி பணத்தை தமக்காக வேலை செய்ய வைப்பவர். வாழ்க்கையை மாற்ற வேண்டுமெனில் முதலில் சிந்தனையை மாற்ற வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள், முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நேரத்தை மதியுங்கள், பயத்தை வெல்லுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள் கூட நாளை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்களின் கையில் அது சுதந்திரமாக மாறுகிறது.